தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, தேவ ஆவியை பெற்றவன். தேவ ஆவியை பெற்றவன். அது என்ன தேவ ஆவி? அது என்ன தேவ ஆவி? யார் இந்த மனுஷன்? இந்த தேவ ஆவியை பெற்றதுனால இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? கடவுள் இவனை எப்படியா மாத்தினார்? அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38, 39, 40 வசனங்களை நாம் தியானிப்போம். பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி சொன்னது பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவனும் உண்டோ என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இந்த இடத்துல இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பார்வோன் சொல்றான். பார்வோன் யாரு? உலக மனுஷன் சொல்றான். இவனை பார்த்து என்ன இருக்கான்? நீ வேற ஆவியை பெற்றவன். நீ யாரு? வேற ஆவியை பெற்றவன். உன்னை போல ஒரு மனுஷன் நான் பார்க்கல. ஏன்னா எல்லாத்தையும் இயேசு உனக்கு வெளிப்பாடா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். ஒரே லைன்ல முடிச்சிட்டான். நீ வேற ஆவியை பெற்றதுனால என் அரண்மனையில நீ அதிகாரியா இருப்பா. சிங்காசனத்தை மட்டும் உனக்கு தள்ளி வச்சு மத்த எல்லாம் உனக்கு கீழே தான் அப்படின்னு இங்க இந்த பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை. அப்ப இன்னைக்கு நாம அதிகாரியா மாற்றப்படணும் அப்படின்னா நமக்குள்ள தேவ ஆவி இருக்கணும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நான் சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன், சிறைச்சாலையில போடப்பட்டவன், வீணான குற்றச்சாட்டு, உறவினர்கள் எல்லாம் கூட பிறந்தவங்க எல்லாமே கூட அவனை வேற மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவ்வளோ நிந்தனைகள், அவமானம், சிறையிருப்பு மத்தியில அவனை கடவுள் வெளியே கொண்டு அந்த பார்வோனை வச்சு சொன்னது. நான் சொல்றேன், இதை நீங்க விசுவாசிக்கும் போது உலகத்துல உங்களையே சத்ருவா யார் பார்த்தாலும் சரி, உங்களை விரோதமா எழுமி நிக்கிறவங்களே உங்களை பார்த்து ஒரு நாள் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க இயேசுவின் ஆவியை பெற்றவர்கள், இயேசுவின் ஆவியை பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மனுஷனை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எகிப்து தேசம், அதாவது அந்த தேசத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த அந்நிய தேசத்துல இவனை கொண்டு போய் அதிகாரியா வைக்கிறார். அப்ப அதிகாரியா நம்ம இடத்துல வாழ்றது பெருசு இல்லை. யாரெல்லாம் நம்மளை புறக்கணிக்கிறார்களோ, தள்ளுகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல கடவுள் அதிகாரியா வைக்கணும்னா நான் தேவ ஆவியை பெற்றவனா இருக்கணும், நான் இயேசுவின் ஆவியை உடையவனா இருக்கணும். சரி, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த வேற ஆவி அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும்? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல அவங்க கிட்ட இருந்து என்கிட்ட வரும். கரெக்டா? ப்ரெஷர் சுகர்னு கேட்டா வீட்டுல யாருக்காவது இருக்காங்க அப்படின்னுறாங்க. ஆனா பாருங்க, இந்த யோசேப்புக்கு வேற ஆவி இருந்தது. ஆனா இவங்களுடைய அப்பா, தாத்தா, தாத்தா தாத்தா அவங்க கிட்ட இந்த ஆவி இல்லை. அவங்க கிட்ட இல்லாத ஒரு தேவ ஆவி இவங்க கிட்ட இருந்தது. அப்படி இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இவங்க தலைமுறையில எப்படியெல்லாம் இருந்தாங்க, இவன் எப்படி இருந்தான், அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த வேற ஆவியை பெற்றவனை தான் கர்த்தர் அதிகாரியா மாற்றுறாரு. அப்ப இவனுக்குள்ள வேற ஏதோ ஆவி இல்லை அப்படின்னா, இவங்க அப்பா கிட்ட, இவங்க தாத்தா கிட்ட இருந்த சில குணாதிசயங்கள், சில பழக்க வழக்கங்கள் இவங்க கிட்ட இல்லை. சரி, முதல்ல இவங்க தாத்தால இருந்து எடுப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13. ஆபிரகாம், சாராள் 2 பேரும் எகிப்துக்கு போறாங்க. நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் இவரை கொல்லாதபடி இருக்க தன் மனைவியிடம் நீ என் சகோதரி என்று சொல் என்றான். அதே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆபிரகாம் சாராள் தன் மனைவியை கேராரிலே சகோதரி என்று சொன்னான். பொய் சொல்லவும் சொல்றான், பொய்யும் சொன்னான். கொள்ளு தாத்தாக்குள்ள என்ன இருந்தது? பொய்யின் ஆவி. கொள்ளு தாத்தாக்குள்ள என்ன இருந்தது? தானும் பொய் சொல்லிட்டான், தான் மனைவி என்ன சொல்றான்? பொய் சொல்லும்படி சொல்றான். இப்ப இவருக்குள்ள என்ன ஆவி இருந்தது? பரிசுத்த ஆவியா, பொய்யின் ஆவியா? ஆனா யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? தேவ ஆவி இருந்தது, பொய்யின் ஆவி இல்ல.
தேவ ஆவி இருந்தது. ஆபிரகாம் யாரு? யோசேப்புக்கு கொள்ளு தாத்தா. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிற சில விஷயங்கள் அது நம்ம கிட்ட வரக்கூடாது. நாம ஏன்னா இயேசுவின் ஆவியை பெற்றவர்கள், நமக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன வரக்கூடாது? இந்த கிரியை சொல்லுவாங்க பாருங்க, இந்த பழக்கம்லாம் இந்த இவங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படியே கத்துக்கிட்டே வராங்கன்னு சொல்லி, அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. தாத்தாக்குள்ள இருந்தது என்ன? தாத்தாக்குள்ள இருந்தது என்ன? பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவி இந்த யோசேப்புக்குள்ள இல்ல. யோசேப்பு அதிகாரியாய் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் தேவ ஆவியை பெற்றவன். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை உலகம் அதிகாரியா பார்க்காது. உலகம் உங்களை குப்பையா பார்க்கலாம். உலகம் உங்களை ஒரு மோசமான மனுஷனா பார்க்கலாம், குற்றச்சாட்டு வைக்கலாம், எதுல மாட்டி விடலான்னு பார்க்கலாம், எதுல அழிக்கலான்னு பார்க்கலாம், எதை புடுங்கலான்னு பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கும் ஆவி உங்களையே, நீங்க எந்த இடத்துல அதிகாரி ஆக முடியாதோ, எந்த இடத்துல அதிகாரத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை அதிகாரியாய் மாற்றிடும். அப்ப என்ன இருக்கணும்? தேவ ஆவி இருக்கணும். தாத்தாக்கு இருந்த அந்த பொய்யின் ஆவி இருக்கக்கூடாது. சரி, ஆபிரகாமுக்கு தான் பொய்யின் ஆவி அப்படின்னா, ஆபிரகாமுடைய பையன், அதாவது இந்த யோசேப்புக்கு தாத்தா, யோசேப்புக்கு தாத்தா. இவர் என்ன பண்றாரு பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஈசாக்கு அடுத்தது 6-7 வசனங்களை வாசிங்க. 6-7 வசனங்கள். பாத்தீங்களா? சாரு அப்பா வழியே பிள்ளை. அப்பா அம்மாவையே போய் சொன்னாரு, தானும் போய் சொன்னாரு. இப்போ பிள்ளை தான் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டாரு? சகோதரி. ஜெபம் பண்ணவங்க, விசுவாசத்தில் வல்லவர்கள். சுகர் மாதிரி வருது ஆபிரகாம் கிட்ட இருந்த சுகர் அப்படின்னா என்னது? இந்த பொய்யின் ஆவி அப்படியே ஈசாக்குக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இப்ப தகப்பனுக்குள்ள இருந்த ஆவி பிள்ளைக்கு வந்துருச்சு. ஆனா யோசேப்புக்குள்ள என்ன இல்ல? பொய்யின் ஆவி இல்ல, வேற ஆவி, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் சொல்லி அந்த பார்வோனே சொல்றான். இப்ப நம்மள சொல்லலாம், ஏங்க நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆனா இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லைங்க, உலக மனுஷன் சொல்லணும். உலக மனுஷன் சொல்றான், நீ தேவ ஆவியை பெற்றவன். ஏன்னா உங்க தாத்தாவுடைய பொய்யின் ஆவி உங்ககிட்ட இல்ல, உங்க தாத்தாவுடைய பொய்யின் ஆவி உங்ககிட்ட இல்ல. சரி, இவங்க அப்பாவுடைய விஷயத்த கொஞ்சம் பார்ப்போம். இவங்க அப்பா, அதாவது இந்த யோசேப்புடைய அப்பா யாரு? யாக்கோபு, ஈசாக்குடைய பிள்ளை. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு மரண படுக்கையில இருக்கிறார், ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறார். ஓகேவா? அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்பா சாவர கண்டிஷன், உயிர் எழுத போறார். யாருக்கு இந்த சொத்து அப்படின்னு வந்து கொடுக்க போறார். சொல்றாரு, எனக்கு ருசியான பதார்த்தத்தை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுப்பா ஏசா, கொடுத்த உடனே நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இத என்ன பண்ணிட்டு இருந்தான் யாக்கோபு? பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அம்மாவும் அப்படியே பார்த்துட்டு பிளான் போடுறாங்க, அம்மாவும் பிள்ளையும். இவன் வேட்டையாட போயிட்டான். ஓகே, இவன் வீட்டுல இல்ல, இதுதான் சரியான நேரம், கையெழுத்து வாங்க, இதுதான் சரியான நேரத்தை நம்ம பயன்படுத்துவோம் சொல்லி இந்த யாக்கோபு என்ன பண்றோம்? போயிட்டு இவர் வேட்டையாடி அதே மாதிரி, ஏன்னா ஏசாக்கு உடம்பெல்லாம் முடி கரடி மாதிரி இருந்திருப்பான் போல. உடம்பெல்லாம் என்ன பண்ணிட்டான், அந்த ஆட்டு மயிரெல்லாம் போட்டு வந்து, ஏன்னா அப்பா கண்ணு தெரியல சரி, ஆனா தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருவார். என்ன பண்ணிட்டான்? கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். அது ஆதியாகமம் 16-23 அந்த 27ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஆபிரகாம் பொய் சொன்னார், ஈசாக்கு பொய் சொன்னார். இப்ப இவன் பிறந்த ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளை யாக்கோபு. யாக்கோபு கிட்ட இந்த ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, இந்த யாக்கோபு கிட்ட இந்த இந்த ஈசாக்கு கிட்ட பாருங்க, ஈசாக்கு கிட்ட இப்ப யாக்கோபு பொய் சொல்றான். இந்த பொய் நாய் பாத்தீங்களா? அப்பாவும் தாத்தாவும் பொய்யை வந்து பிரதானமா எடுத்து பயன்படுத்துறாங்க, பொய்யின் ஆவிய. அது அப்படியே ரிட்டர்ன் வருது பாருங்க, செவுத்துல அடிச்ச மாதிரி. எப்படி செவுத்துல அடிச்ச மாதிரி ரிட்டர்ன் வருது. இவன் பொய் சொல்றான், நான் தான் ஏசா அப்படின்ட்டான். அந்த பொய்யை இவர் எடுத்துட்டு இவரு ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்னா இவர் சொன்ன பொய் இவருக்கே செவுத்துல போட்ட பால் மாதிரி வந்துருச்சு. இப்ப யாரு? இவர்கிட்ட என்ன இல்ல? தேவாவி இல்ல. பாருங்க தலைமுறை எப்படி அடி வாங்குது பாத்தீங்களா? ஒரு பொய் எப்படியெல்லாம் கொண்டு வருது பாருங்க. பாருங்க, இவன் சொன்ன பொய் இவனுக்கே இவன் புள்ள சொல்றான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பொய்யின் ஆவி
இந்த யோசேப்புக்குள்ள இல்ல. ஒரு மனுஷன் அதிகாரியை போல வாழ வேண்டும் என்றால், அதிகாரத்தை உடையவனா வாழணும்னா, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தக்கூடிய நிலையில வாழணும்னா அவன்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பொய்யின் ஆவி. அது போல இந்த பொய்யை விட்டுருங்க. உங்க ஜெனரேஷன்ல வேற ஏதாவது ஆவி கூட இருக்கலாம், தொடர்ச்சி அது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டிங் போட்டுடணும், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுடணும், இல்ல ஒரு பேரிகேட் போட்டுடணும். சரி, இப்ப யாக்கோப் என்ன பண்ணாரு? ஈசா கிட்ட நான் தான் ஏசான்னு சொல்லி ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? நீ போய் சொல்லியிருக்க, உனக்கு அதே ரிட்டர்ன் வர தேவையில்ல. இப்ப இந்த யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31ல இருந்து 35 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 37. பாத்தீங்களா? இப்ப இவர் அப்பா கிட்ட நான் தான் ஏசான்னு சொல்லி பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தாரு. இப்ப 11 பேர் சேர்ந்து இவங்க கிட்ட பொய் சொல்றாங்க. 11 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? கூட்டம் இன்க்ரீஸ் ஆகினே போது பாருங்க. 11 பிள்ளைங்களை சேர்ந்து யோசேப்பு செத்துட்டான், அவனோட துணி இதுதான், அவன் உடம்புல எல்லாம் பாருங்க, அவன் துணியில, அவன் உடம்புல இருந்த ரத்தம் அந்த துணியில இருக்கு. பொய் எப்படி வருது பாத்தீங்களா? ரிட்டர்ன் பொய் நாவி. ஆபிரகாம் பொண்டாட்டிய பொய்யினார், அது பொண்டாட்டிய பொய் சொல்ல சொன்னார், பொய் இவரும் பொய் சொல்லிட்டார். ஈசாக்கு பொண்டாட்டிய சகோதரின்னு சொல்லி பொய் சொன்னார். ஈசாக்கு இடத்துல ஏசா பொய் சொல்ல, யாக்கோப்பு பொய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டான். வாங்கின யாக்கோப்பு ஆண்டவர் சும்மா விடுவாரா? 11 பேர் சேர்ந்து ஒரே பொய்ய சொல்றாங்க. 11 பேர் சேர்ந்து ஒரே பொய்ய சொல்றாங்க. இந்த பொய் பாருங்க, இவனுக்கு துக்கத்தை கொண்டு வந்தது, இவன் அழ வச்சுது, அழுதான், துக்கம் கொண்டாடினான். பாருங்க, இந்த பொய்யானது ஒரு மனுஷனை அடையவும் வைக்கும், துக்கப்படவும் வைக்கும். அழவும் வைக்கும், துக்கப்படவும் வைக்கும். இப்ப அப்பா அம்மா கிட்ட இருக்கிற என்னென்ன குணாதிசயம் நம்ம கிட்ட வந்திருக்குது அதை யோசிங்க. இந்த பொய்யை விட்டுருங்க. என் அப்பா கிட்ட இந்த குணாதிசயம் இருந்தது என்கிட்ட வந்துருச்சு, என் அம்மா கிட்ட இந்த குணாதிசயம் இருந்தது என்கிட்ட வந்துருச்சு. இது கடவுளுக்கு சித்தமா? கடவுளுக்கு பிரியமான காரியமா? ஆனா இந்த யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவர். ஏன்னா தேவ ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் அதிகாரியா வாழ முடியும். ஆபிரகாமால அதிகாரியா வாழ முடியல, ஈசாக்கால அதிகாரியா வாழ முடியல. யாக்கோபு 3 பேரை விட அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாக்கோபு, அவனால அதிகாரியா வாழ முடியல. ஆனா ஒரு அடிமை சந்தையில இருந்தவன், சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன், அடிக்கப்பட்டவன், சிறைச்சாலையில இருந்தவன், குற்றச்சாட்டு, பொல்லாத விஷயங்கள், இதெல்லாம் போன வாரம் கூட பார்த்தோம். இப்படிப்பட்டவனை அதிகாரியா ஒரு பார்வன் மாத்திருக்கானா? அதுக்கு காரணம் என்னன்னா தேவ ஆவியை பெற்றதுனால. அப்ப தேவ ஆவி நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம முற்பிதாக்களின் தேவையில்லாத குணாதிசயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. பாருங்க, தேவ ஆவியை உடையவன் இப்பயும் சொல்றேன் பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னா எப்படிப்பட்ட குழியில உங்களை தூக்கி போட்டாலும் அந்த குழியில இருந்து கடவுள் உங்களை வெளியே கொண்டு வந்துருவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அடிச்சு குத்து கொலையரமா போட்டாலும் ஆண்டவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். எப்படிப்பட்டவங்க பொல்லாத குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். எப்படிப்பட்ட சிறை இருப்புல தூக்கி போட்டாலும் சரி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துருவார். இதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவ ஆவி. நமக்குள்ள வேற ஆவி இருக்கக்கூடாது, பொல்லாத ஆவி இருக்கக்கூடாது, கணனித்தின் ஆவி இருக்கக்கூடாது. நமக்குள்ள தேவ ஆவி இருக்குதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அது அப்படியே மாட்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற சோகமான விஷயங்களை பார்க்காதீங்க. யோசேப்புக்கு தெரியும் எனக்குள்ள தேவ ஆவி இருக்காதான் நான் தரிசனத்தை பாக்குறேன், என் தரிசனத்தை சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, ஏன் தரிசனத்தை சொன்ன அப்படி நினைக்கவே இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆனா அதனால எனக்கு நிந்தனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், பாடு வந்தாலும், சிறையிருப்பு வந்தாலும், எது வந்தாலும் சரி, நான் என்ன நிர்வாணமா நான் போனாலும் எனக்குள்ள இருக்கிற தேவாவி ஒரு நாள் என்னை இவர்களுக்கு முன்பாக உயர்த்தும். அப்ப முற்பிதாக்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்ப இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் சொன்ன பொய்யின் ஆவி. ஆபிரகாம் பொய், ஈசாக்கு பொய், யாக்கோபு பொய், யாக்கோபுடைய பிள்ளைங்க பொய். சரி, இப்ப இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன இருந்தது? இது யோசேப்புடைய வாழ்க்கையில இல்ல, பொய் யோசேப்புடைய வாழ்க்கையில இல்ல. இந்த முற்பிதாக்கள் ஆபிரகாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசிக்க வேணாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம், அதே போல ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து 15 வசனங்கள், அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6 வசனங்களை வாசி பாத்தீங்கன்னா 3 பொண்டாட்டி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. ஆசை ஆசை
என்ன ஆசை? 3 மனைவி. என்னென்ன பேரு? சாராள், ஆகார், கேத்துராள். ஆசை, உலக ஆசை, மாம்ச ஆசை. ஆட்டோ அவர் பரவாயில்ல. அப்படி இல்லைங்க, ஈசாக்கு ஒரே மனைவியோட வாழ்ந்தவராச்ச. அது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வாசிச்சு பாருங்க. கண் தெரியல, சாவ போறன்ற சூழ்நிலையில ருசி மிகுந்த பிரியாணி கேக்குது இவருக்கு. ஆசை, சோறு மேல ஆசை. இவருக்கு எது மேல ஆசை? சாப்பாடு மேல ஆசை. கடைசியில என்ன ஆச்சு? புள்ளக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டானா? ஒரு சின்ன ஆசை, அந்த ஆசையை காமிச்சு புள்ள என்ன பண்ணிட்டான்? ஏமாத்திட்டு போயிட்டான். ஆபிரகாமுக்கு 3 மனைவி, மாம்சத்தின் மேல ஆசை. இவருக்கு சாப்பாடு, சாவர கண்டிஷன்ல உனக்கு எதுக்கு வேட்டையாடி எத்தணும்? ருசி மிகுந்ததா உனக்கு கண்ணு தெரியல, போடுறத சாப்பிட்டு கம்முன்னு இருந்தாவே அவன் நல்லா கொடுத்துருப்பான். சும்மா அந்த 2 பிள்ளைங்களுக்கு சண்டையை வர மூட்டி விட்டான். இவன் ஆசையில சண்டை வந்தது பாருங்க. இவன் ஆசையினால்தான் சண்டையே வந்தது. இல்லைன்னா அவன் 2 பேரும் ஒழுங்கா தான் போயிருப்பானுங்க, ஏசாவும் யாக்கோபும். சும்மா இருக்கிறவன் ஒருத்தனை கூட்டு போய் வேட்டையாடி ருசி. ஆசை. முற்பிதாக்களுக்குள் இருந்த முதல் ஆவி என்ன? பொய். 2வது ஆசை. சரியா? ஈசாக்கு மட்டும் யாக்கோப்பு கொண்டு வரும். யாக்கோப்பு பாருங்க, அவர் 4 வீலர், 4 மனைவி. யாக்கோப்புக்கு எத்தனை மனைவி? ஆசை. பேர்லாம் சொல்றான் பாருங்க. லேயாள், ராக்கேல், பில்கால், சில்பா. இந்த 4 மனைவி. ஆசை. முற்பிதாக்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது என்ன? பொய்யின் ஆவி. 2வது முற்பிதாக்களுக்கு இருந்தது என்ன? ஆசை. ஆனா இது 2மே யோசேப்புக்குள்ள இல்ல. இது 2மே என்ன இல்ல? யோசேப்புக்குள்ள. அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ ஆவி இருந்தது. அவனுடைய இலக்கு அதிகாரியாய் மாற்றப்படுவதுதான் தரிசனம்ன்றது. அந்த இலக்குல சரியா இருந்தான். சாப்பாட்டுல விழுந்து போல, மனைவி விஷயத்துல ஓகே, பொய், ஆசை இல்ல. இப்ப சொல்லுங்க, ஏதாவது முற்பிதாக்களின் குணாதிசயம் நமக்குள்ள இருக்கா? இதெல்லாம் இருந்தா என்ன நடக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன். முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பொய், ஈசாக்குடைய வாழ்க்கையில பொய், யாக்கோப்புடைய வாழ்க்கையில பொய், அவருடைய 11 பிள்ளைகளுடைய வாழ்க்கை பொய். அடுத்தது இந்த 3 பேரோட வாழ்க்கையில ஆசை. ஆசை என்கின்ற ஆவி. இதனால என்ன நடந்தது தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாத்தீங்களா? ஆசை, பொய் இருக்கும் இடத்துல பஞ்சம் வந்தது. ஆபிரகாமின் காலத்துல நீதிமான் தான், விசுவாசிகளின் முதற்பிதாதான், ஆனா பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம்னா என்ன? இன்னைக்கு பஞ்சம்னா அந்த பஞ்சம் நமக்கு இன்னைக்கு என்ன? வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வந்துடும், சாப்பாடு கிடைக்காத பஞ்சம் வந்துடும், துணிமணி கிடைக்காத பஞ்சம் வந்துடும், இருப்பிடம் இல்லாத பஞ்சம் வந்துடும், தனியா யாருமே இல்லாத வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்துடும். பஞ்சம். பாத்தீங்களா? தவறு எப்படி கொண்டு போச்சு பாருங்க. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடையவன், ஆனா பஞ்சம். பொண்ணு வெளியே உருக்கி குடிக்க முடியுமா சொல்லுங்க? சோறே கிடையாதுங்க. 10 நாள் எவனா ஒருத்தன் வீட்டெல்லாம் பூட்டு வெல்டிங் அடிச்சுட்டு போயிட்டான், வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, ஆணி வச்சு கதவுலாம் திரிக்கிட்டான். நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணு வெளியே சாப்பிட முடியுமா? இல்ல பீரோவின் கட்டில உருக்கி சாப்பிட முடியுமா? இல்ல பஞ்சு தலகாணி வச்சு சாப்பிட முடியுமா? அப்படிதான் ஆபிரகாமுடைய நிலைமை. எல்லாம் இருக்கு, ஆனா பஞ்சம். எதனால? பொய், ஆசை. அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 26:1. பாத்தீங்களா? ஈசாக்கின் காலத்துல பஞ்சம், ஆசை, பொய். ஈசாக்கு 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா பாருங்க என்ன இருக்கான் தேசத்துல? பஞ்சம். இந்த பொய்யும் ஆசையும் வாழ்க்கையில எதை கொண்டு வருது? இப்போ பஞ்சத்தை கொண்டு வருது. பஞ்சம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆதரவற்ற நிலையில போறது. கர்த்தருடைய நடத்துதல் இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது, ஆலோசனை இருக்காது, ஜெபம் பண்ண முடியாது, யாரும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதபடி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் பஞ்சம். ஆபிரகாம் காலத்துல அது வந்தது, ஈசாக்கின் காலத்துல வந்தது. அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 53வது வசனம் வாசிங்க. ஏழு வருஷம் பஞ்சம். யாருடைய காலத்துல? யாக்கோப்பின் காலத்துல. பஞ்சத்துல எங்க போயிட்டான்? செல்வ சீமான். யாக்கோப் யாரு? ஆபிரகாமை பார்க்கிலும் ஈசாக்கை பார்க்கிலும் 2 பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை உடையவன் பஞ்சத்துல மாட்டிக்கிட்டான். காரணம் என்ன? பொய், ஆசை. விளைவு பாத்தீங்களா? இந்த பொய்யும் ஆசையும் இஸ் ஈக்குவல் டு பஞ்சம். டீ தூள் பிளஸ் டீ இஸ் ஈக்குவல் டு, டீ தூள் பிளஸ் பால் இஸ் ஈக்குவல் டு டீ.
அது போல ஆசை பிளஸ் பொய் இஸ் ஈக்குவல் டு பஞ்சம். இதோட முடிஞ்சிடலங்க. நம்ம முற்பிதாக்களை பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு போராட்டத்தை பார்த்தாங்க. காரணம் இந்த பொய்யின் ஆவி, இந்த ஆசையின் ஆவி. இது ரெண்டும் யோசேப்புக்குள்ள இல்ல. அதனாலதான் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அந்த தேசத்திற்கு அதிகாரியா மாற்றினான். அவன் சொல்லாம யாரும் கையை கூட அசைக்க முடியாது, தலையை கூட அசைக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஆசையும் இல்லை, பொய்யும் இல்லை. பாருங்க, இந்த ஆசை பொய்யுடைய விளைவு என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? அதே முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாமுக்கு அது என்ன நடந்தது? குழந்தை இல்லை, காலதாமதமாச்சு. ஈசாக்குக்கு அதே பிரச்சனை தான். அதேதான் யாக்கோப்புடைய வாழ்க்கையில நடந்தது. அடுத்தது பாருங்க, குழந்தை இல்லை, பொய் பிளஸ் ஆசை இஸ் ஈக்குவல் டு பஞ்சம், குறைவு. குறைவு. இப்ப இன்னைக்கு இந்த ரெண்டு ஆவி நமக்குள்ள வரும்போது அடுத்தது குறைவு. குழந்தைகள் இதை எதை காமிக்கிறதுனா, நமக்குள் பிறக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை காமிக்குது. நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியே வரதை காமிக்குது. அது அப்படியே ஒரு மலட்டு தனிமையா இருக்கு அப்படின்னா, அப்ப விதை விழுந்துருச்சு, நிலம் என்ன பண்ணல, இன்னும் அந்த விதையை முளைக்க இடம் கொடுக்கல. இந்த 3 பேருக்கு பிள்ளை இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய வாக்கு தத்தம் வந்திருக்கு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறலன்னா காரணம் என்னன்னா, நமக்குள்ள வேற ஏதோ ஒரு ஆவி போராடி அதை தடுத்து நிறுத்துது. இந்த ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு வந்த பஞ்சம், இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு 3 பேருக்குமே குழந்தை இல்லாத சூழ்நிலை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பொய்யின் ஆவி. ரெண்டாவது என்ன சொன்ன? ஆசை. ஆனா பாருங்க, இந்த முற்பிதாக்கள் அவதிப்பட காரணமே இதுதான். ஈஸியா போய் சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல ஈஸியா ஆசைப்பட்டாங்க. ஆனா என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்து அல்லாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது தெரியலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணவங்க இவங்க எல்லாம். அப்படியே தேவ தரிசனத்தை பாக்குறவங்க, கடவுள்கிட்ட விசுவாசமா கடவுள் எதை கேட்டாலும் கொடுத்துடுறவங்க. ஆனா பாருங்க, சின்ன தவறுகள் எப்படி கொண்டு போய் இவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரி நடத்துது பாருங்க. ஆனா யோசேப்புக்குள்ள என்ன இல்லை? இவங்களாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பஞ்சம் வந்தவன பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. எங்க போவாதன்னு ஆண்டவர் சொல்றாரு, அங்க போயிடுவான். அங்க ஆண்டவர் பாவம் போனா போது வந்து மாட்டினானே, சரி காப்பாத்தி விடுவேன்னு காப்பாத்தி விடுவாரு. எகிப்து எல்லாரும் போக்கஸ் எங்க போனாங்க? எகிப்துக்கு தான் போனாங்க. எகிப்து எதை காமிக்குது? பின்மாற்றத்தை காமிக்குது, அமானுஷ்யத்தை காமிக்குது, பொல்லாத வழிபாடுகளை காமிக்குது, பொல்லாத மனிதரோடு காணப்படுற உலக ஐக்கியத்தை காமிக்குது. இங்க போயிடுறாங்க. ஆபிரகாமும் இங்கதான் போறாரு, ஈசாக்கும் இங்கதான் போறாரு, யாக்கோப்பும் இங்கதான் போறாரு. பின்மாற்றத்தின் ஆவி. ஆனா யோசேப்புக்குள்ள என்ன இல்ல? இந்த பின்மாற்றத்தின் ஆவி இல்ல. யோசேப்பு மேல தேவ ஆவி இருந்ததுனால்தான் எகிப்தையே ஜெயமாய் மாட்டிக்கொண்டான். எகிப்து எனும் வல்லமையே தனக்கு ஜெயமா மாட்டிக்கிட்டான். ஆனா பாருங்க, எகிப்தின் மத்தியில வாழ்ந்தவன் பொய்யும் சொல்ல ஆசையும் படல. அதனால பஞ்சத்தையும் பார்க்கல, குறைவியும் பார்க்கல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் அந்த வார்த்தையும் சரியான நேரத்துல வளர்ந்து வந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 பேருடைய குணாதிசயம் இவனுக்குள்ள இல்லைன்னு கடவுள் காமிக்கதான் பார்வோனை கொண்டு பேசுறாரு. என்ன பேசினாரு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38, 39, 40. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இப்ப இருங்க, இப்ப சாட்சி பார்வோன் சொல்றான் பாருங்க. ஏன்னா பார்வோனு அவங்க தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமோ எங்களை தேடி வர பார்த்தவன் தான், ஈசாக்கோ எங்க கிட்ட வந்து நின்னவன் தான், யாக்கோப்போ எங்க கிட்ட வரான். இவங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்தது இந்த பிள்ளை கிட்ட இல்ல. இவனை பத்தி சொல்ற பாருங்க, இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? இப்படிப்பட்ட தலைமுறையில வந்தவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இல்ல. யோசேப்பு நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம் எகிப்துல. அதே போல பாருங்க, பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவர்களை எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. சொல்றான், உங்க தாத்தாக்கு வெளிப்பாடு இருந்தது, ஆனா பின்மாற்றம், ஆசை, பொய்யில போய் விழுந்துட்டாரு. உங்க தாத்தாவோட, அதாவது உங்க அப்பாவுடைய அப்பா, இன்னொரு தாத்தா, அவருக்கு வெளிப்பாடு இருந்தது, ஜபம் இருந்தது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போயிட்டாங்க. அந்த விவேகம் அவங்க கிட்ட இல்ல. உங்க அப்பா யாக்கோபு, அவன் வானத்தை எல்பெத்தேல்னு பேர் வச்சவன். வானமே ஓபன் ஆகுது அவனுக்காக. தேவ தூதர்கள் இறங்குறாங்க, ஏறுறாங்க. அப்படியான தரிசனத்தை பார்த்தவங்க கட்டர் அப்படியே வளைத்து கொண்டு வந்து அவனை 2 பரிவாரம் ஆசி வச்சாரு. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்ல? ஞானமும் விவேகமும் இல்ல. இருந்தது என்ன? பொய்யும்
ஆசையும். ஆனா உனக்குள்ள விவேகமும் ஞானமும் இருக்கிறத நம்ம சாட்சி யார் கொடுக்குது பாத்தீங்களா? இப்ப நம்மளை குறித்து நம்ம சாட்சி கொடுக்குது இல்லைங்க. நீங்க விசுவாசிங்க, எனக்குள்ள இயேசுவின் ஆவி இருக்கு, உலகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். அது அப்படியே வாட்சி பாத்தீங்கன்னா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். என்ன மாதிரியான விஷயம் பாத்தீங்களா? உலகம் ஆபிரகாம அடக்கிருச்சு, உலகம் ஈசாக்க அடக்கிருச்சு, உலகம் யாக்கோப்பையும் அடக்கிருச்சு. ஆனா உலகத்துல இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் இனிமே உனக்கு அடக்கமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நீ தேவ ஆவியை பெற்றது. இந்த விசுவாசம் வரணும் நமக்குள்ள. நான் தேவ ஆவியை பெற்றவன், எனக்குள்ள இருக்கிற ஆவி எல்லாரும் கிண்டலா பாக்குறாங்க, பரவாயில்ல. ஒரு நாள் வரும், ஒரு நாள் இதே உலக மனிதர்கள் என்னை பார்த்து சொல்ற நாட்கள் வரும், நீ விவேகம் உள்ளவன், நீ இயேசுவின் ஞானத்தை பெற்றவன். அது மட்டுமல்ல, உனக்கு நான் அடங்கிதான் இருக்கணும். காரணம் என்ன? நீ தேவ ஆவியை பெற்றவன். பாருங்க, எல்லாரும் அடங்கி நடக்கல, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்று. பாருங்க, எனக்கு அடுத்து எல்லா சூழ்நிலைக்கான ஆசீர்வாதங்களும் உனக்குரியது. காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. யோசேப்பு கிட்ட பணம் இல்ல, வஸ்திரம் இல்ல, ஐயா அதிகாரம் இல்ல, எதுவுமே இல்ல. இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், தேவ ஆவி. அந்த ஒரே ஒரு தேவ ஆவிதான். நல்ல துணி கிடையாது. ஜெயில இருக்கிறவன் என்ன துணி போட்டிருப்பான்? போன வாட்டி தான் சொன்னேன், சந்தையில வச்சு அடிமை சந்தையில துணி எடுத்தாங்க. அடுத்தது என்ன சொன்னேன்? போத்திபார் மனைவி துணி எடுத்தா, சிறைச்சாலைக்கு போனவன் துணியை உருவிட்டாங்க. இந்த எந்த நிலைமையில இருக்கிறா இவனை பார்த்து ஒரு பாருங்க, ஒரு இப்ப இந்தியாவே ஆள்ற ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்க. நான் ராஜா சொல்றான், இனி இந்தியாவே உன் கையில தான். எவனாவது கையகிய இப்படின்னா கூட கையை எடுத்துரு, தலை எப்படின்னா தலையை எடுத்துரு, எல்லாமே உன் காலுக்கு எழுதான்றான். என்ன நிலவரத்துல ஷேருக்கு அடுத்த வேலை சாப்பாடு எங்கன்னு தெரியாது, அடுத்து எங்க போறோம்னு தெரியாது, அடுத்த எந்த ஜெயிலுன்னு தெரியாது, எவன் வீட்டுல கொண்டு போய் அடிக்க போறாங்கன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், எனக்குள்ள தேவ ஆவி இருக்கு, எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. நான் நிச்சயமா வளருவேன். நான் வளரக்கூடாதுன்னு யார் என்ன அடிச்சாங்களோ, யார் என்ன தூக்கி போட்டாங்களோ, யார் என்ன அவமானப்படுத்தினாங்களோ, என்ன சிறையிருப்புல போட்டாங்களோ, என் வஸ்திரங்களை எடுத்தாங்களோ, அவங்க முன்னாடி எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி என்னை கொண்டு போய் அதிகாரியாய் மாற்றும். இன்னைக்கு ஒரே விஷயம்தான், 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, என்னை சார்ந்தவர்களுக்குள்ள இருக்கும் காரியங்கள் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நான் எந்த சூழ்நிலையிலும் இயேசு மேல வைத்த அன்பு, அவர் எனக்கு கொடுத்த ஆவியை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டுறவே மாட்டேன். அது நிச்சயமாய் உங்களை ஒரு நாள் அதிகாரியா மாற்றும். அதிகாரம் என்பது இங்க நடக்கிறது இல்ல, அதிகாரம் என்பது வெளியே நடக்குது. எப்படி சொல்லலாம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், என் லோக்கல்ல இருக்கிற எல்லா கட்சிக்காரரும் பாஸ்டர் பார்த்து சொன்னேன். நான் வீட்டுல தான் சொன்னேன், நிறைய பேர் இந்த மாதிரி அதிகம் அவங்கள மாதிரி கட்சிக்காரங்க அவங்க கிட்ட போய் போட்டோ எடுத்துக்கணும், இப்படி பண்ணினா அப்படி பண்ணு. அதிகாரம் நம்மளை தேடி வரதுதான், நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரம். அதுதான் அதிகாரம். இல்ல எத்தனை ஷாலு எத்தனை துண்டு. நான் நினைச்சேன் எல்லார் வீட்டுக்கு தான் போய் ஓட்டு கேட்கறாங்க, எல்லாருக்கும் ஷால் போட்டுருவாங்களா, எல்லாருக்கும் துண்டு போடுறாங்களா? சொல்லுங்க, போட மாட்டாங்க. நம்மளை தேடி துண்டு போட்டோ எடுத்து அப்படி இருக்கும், ஒரே போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, காரணம் ஒரே ஒரு விஷயம் தான், என்கிட்ட எதுவும் இல்லை. வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, தேவ ஆவி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். உங்ககிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லை, என்னோட நிலவரம் இப்படிதான் இருக்கு, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எப்படி போய் முடிய போகுதுன்னு இல்லை. உங்களுக்குள்ள இருக்கும் தேவ ஆவி நிச்சயமாய் உங்களை ஒரு நாள் உங்க வீட்டுல அதிகாரியாய் மாற்றும், உலகத்துல உங்களை அதிகாரியா மாற்றும். உங்க பேச்சை கேட்டுதாங்க நடக்கும். உங்க பேச்சை கேட்காம இனி அணுவும் அசையாது. இங்க அவன் சொன்னான் பாருங்க ஒரு ஆர்டர், அப்படி ஒரு நாள் வர வரைக்கும் காத்திருங்க. யோசேப்பு காத்திருந்தான். இதே யோசேப்பை பார்த்து அவன் கூட பிறந்தவங்க சரி நீ வேற ஆவியை பெற்றவன் சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். அங்க இருக்கிறவங்க வேற யாராவது சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். யார் ஒருவன் தீர்க்கமா கர்த்தருடைய ஜனங்களை விரோதிக்கிறானோ எதிர்க்கிறானோ அவன் சொல்றான் நீ அதிகாரியா இருப்பேன்னு சொல்லி. அதுதானே பெஸ்ட். இப்ப நம்மள பயங்கரமா விரோதிக்கிறவன் சொல்லணும், இவங்கிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கியா, நீ ரொம்ப பெரிய ஆளியா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? அந்த நாட்கள் வரும். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள எந்த ஆவி இருக்கக்கூடாது? பொய்யின் ஆவி, ஆசையின் ஆவி. உங்க ஆசை உங்களுக்குள்ளே இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க, நம்ம ஆசை மத்தவங்களை காலி பண்ணிடுது. புரியுதுங்களா? ஆபிரகாமோட ஆசை ஆபிரகாமுக்குள்ளே இருந்து அவன் ஏதோ தன்னிச்சா இப்ப ஈசாக்கு ஆசைப்படுறான் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, இவனே போய் வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அது 2 பிள்ளைங்களை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி ஒருத்தனை அமுச்சு வச்சதுதான் பிரச்சனை. ஆபிரகாம் பஞ்சம் வந்தவன நாம எப்படின்னா இது பண்ணாலும் பரவாயில்ல, இவ்வளவு பத்திரப்படுத்தி பொய் இவளையும் சொல்ல வச்சான். ஈசாக்கு அதே கதை தான். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொய்யின் ஆவி, அதே போல ஆசையின் ஆவி இருக்கக்கூடாது. வந்தா என்ன வந்துடும்? பஞ்சம் வந்துடும். அடுத்தது வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது, வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளாது. நம்மை
நமக்குள்ள இருக்கிற வாக்கு தத்துவம் செத்த விதை மாதிரியே இருக்கும், அது வளர்ந்து வெளியே வராது. இப்ப இந்த யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற ஒரே ஒரு விஷயம், தேவாவி நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்தும். தேவாவி நிச்சயமா உங்க பேரை பெருமைப்படுத்தும். தேவாவி சகலத்தையும் உங்க கால்களில் கொண்டு வந்து வைக்கும். அதனால இன்னைக்கு நான் வேற ஆவி உடையவன், தேவ ஆவியை உடையவன் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை அதிகாரியாக மாற்றுவார். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. தேவ ஆவியை பெற்ற அந்த யோசேப்பு, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தகப்பன், அவருடைய தகப்பனுடைய தகப்பன், அவருடைய தகப்பன் வாழ்க்கையில இருந்த மற்ற வேற ஆவிகள் இவனுடைய வாழ்க்கையில இல்லை. அவர்களுக்குள்ள பொய் என்ற ஆவி இருந்தது, அவர்களுக்குள்ள ஆசை என்ற ஆவி இருந்தது. அதனால் அவர்கள் பஞ்சத்தை பார்த்தார்கள், நெருக்கடிகளை பார்த்தார்கள், வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக்க முடியாதபடி சூழ்நிலையை பார்த்தார்கள். ஆனால் யோசேப்புக்குள்ள தேவ ஆவி இருந்ததுனால பார்வோன் அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு தேவ மனிதன், உன்னை இந்த தேசத்திற்கு நான் அதிகாரியாக வைக்கிறேன். காரணம் தேவ ஆவியை பெற்றது. தேவ ஆவி பெற்றவர்கள் சாதாரண இடத்தில் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு உயர்வு வரும். தேவ ஆவியை பெற்றவர்கள் சிறையிருப்புல இருந்தாலும் ஒரு நாள் சிறைச்சாலைகள் தானாய் திறக்கும். தேவ ஆவி உடையவர்கள் காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் காயம் கட்டி காயப்படுத்தினவர்களுக்கு முன்பாக அதிகாரியாய் நிறுத்துவார். தேவ ஆவியை உடையவர்கள் நிச்சயமா ஜெயத்தை காண்பார். இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ ஆவி கிரியை செய்யட்டும். வேற எந்த ஆவியும் கிரியை செய்யாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு போதித்து சத்தியத்தின் வழியில நடத்துவீரா. கர்த்தருடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கும், பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா துதிகர மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.